மேசராசிக்கு இது வரைக்கும் ராகு பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். ஸோ விரயங்கிறது வந்து பண விரயமாகவும் இருக்கலாம், அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ராகு பகவான் மிகவும் நல்ல ஒரு சாதகமான 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி கேது பகவான் வந்து இது வரைக்கும் வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்தார். கேது பகவான் 6ல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான நல்ல பலனை இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ வந்து கேது வந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வராரு. இது வந்து அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் வந்து கொடுக்காது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ராகு என்ன பண்ணுவார்னு பார்த்துடலாம். ராகு வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கும்போது பணத்துக்கு வந்து பிரச்சனை இருக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் வருமானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். பணம் வந்து பல வழியிலும் வரக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து 7.5 சனி ஆரம்பித்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி குருவும் வந்து இப்போ சாதகமற்ற 3ஆம் வீட்டில் வந்து சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் ராகு வந்து 11ஆம் வீட்டில் இருக்குது. குரு மற்றும் சனி இவங்க 2 பேருடைய கெடுபலங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இந்த 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்க கிரக பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு உதவுன்னு சொல்லலாம். தொழில்துறையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமே வந்து பண வரத்து வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்து கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது வந்து 5ஆம் வீட்டில் இருக்கார். இது வந்து ஒரு நல்லதை பண்ணும், அதே சமயத்தில் ஒரு சிறு கெடுபலங்களையும் சேர்த்தே பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட பிள்ளைங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் படிக்கலான்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து போவாங்க. அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி வேறு இடத்துக்கு போகலாம். அதுக்கடுத்தது அவங்க டூர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேறு இடத்துல போய் தங்கலாம், இல்லை இடமாற்றம் ஏற்படலாம். அதனால ஒரு சில உங்களோட பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடிய சூழல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ இந்த ராகு கேது பற்றி பார்த்தாச்சு. ராகு கேதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 மாதம், மே மாதம் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் ராகு கேதுக்களோட பயிற்சி வந்து இருக்குது. இதில் வந்து இந்த முதல் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுத்தா கூட அதுக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது ஜூன் 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம்.